வணக்கம் கண்ணு. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நியூஸ்ல கொஞ்சம் பாப்பம் இல்லையா? நேற்று எல்லாருக்கும் தூக்கம் இருந்திருக்காது. திக்குன்னு இருந்திருக்கும். ஒரு பக்கம் குவைட்ல ஊரடங்கு, அடுத்த பக்கம் கட்டார்ல லீவை கொடுத்துட்டான். ஸோ பெரும்பாலும் பெரிய ஒரு போர் பதட்டம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து தான் எல்லாரும் இருந்தோம் இல்லையா? இந்த பாகிஸ்தான் தலையை போட்டு எப்படி சரி பாலவாத்தான் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? இங்கால அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் அடிப்பண்டு சொல்லி கொண்டிருந்தாலும் அங்கால பாகிஸ்தான் சொல்லி பேசுன்னு சொல்லி பாகிஸ்தான் இங்கால கோல் பண்ணி அங்கால கோல் பண்ணி அங்கால கோல் பண்ணி இங்கால கோல் பண்ணி எப்படி சரி 2 கிழமை போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஈரான் 10 திட்டங்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஓகே சொன்னால் நான் போர் நிறுத்தத்துக்கு வாரன் 2 கிழமைக்கு அப்படின்னு சொல்லி விட்டாங்க கண்ணு. ஸோ அமெரிக்காவும் தப்பிச்சண்டா சாமி, நீங்க என்னத்த சொன்னாலும் பரவாயில்ல நான் ஓகே தான் சொல்லி அவங்க போர் நிறுத்தத்துக்கு ஓகே சொல்லி ஸோ வெள்ளிக்கிழமை போர் நிறுத்தத்துல பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கு கண்ணு. அதுக்குள்ள இந்த ஈரானுடைய லேட்டஸ்ட் கிரஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வெளியுறவுத்துறை அமைச்சர் அகார்ஷி அவரை சொல்லி இருக்கிறாரு, பேச்சுவார்த்தைக்கு நாங்க வாரம் பாகிஸ்தான், ஆனாலும் அமெரிக்கால மேல எங்களுக்கு துளி அளவும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்லி இருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்க இந்த போர் நிறுத்தம் வாரத்துக்கு கொஞ்சம் நேரம் இருக்கக்குள்ள அறிவிச்சதுக்கு பின்னால இவங்க மிசைல் எல்லாம் லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஈரான் பக்கம். இப்ப போர் நிறுத்தத்தை அறிவிச்சாச்சு தானே, அதை எடுத்து திரும்ப ஸ்டோர்ல வைக்கிறது கஷ்டம்னு அந்த ஏவுகணை எல்லாம் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு அனுப்பி விட்டாங்க. உனக்கு சொந்தமானது நீயே எடுத்துக்கொண்டு அனுப்பி விட்டாங்க கண்ணு. ஸோ அது அப்படி இருக்க உண்மையிலேயே போர் நிறுத்தம் அப்படின்றது எல்லாருக்கும் நல்ல. அநேகமாக ஆர்மோஸ் நீரிணையில தேங்கி இருக்கிற கப்பல் எல்லாம் கடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஈரானுக்கு ஒரு கட்டணத்தை செலுத்திட்டு கடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எண்ணெய் விலையும் சிறவேற குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கதாக சொல்லப்படுது கண்ணு. உண்மையிலேயே பாராட்டணும் யாரு தெரியுமா? ஈரான் மக்களை. இந்த டொனால்ட் ட்ரம்ப் நான் அடிப்பண்டு எவ்வளவுதான் எச்சரிக்கை கொடுத்தாலும் இந்த ஈரான் மக்கள் பயப்படுற மாதிரி இல்லை. அவங்க அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அடிப்பண்டு சொன்ன இடத்துல எல்லாம் மக்கள் எல்லாம் கூடி நாங்க இதை பாதுகாக்கிறோம், எங்களை மீறி எழுண்டா அடி அப்படின்னு சொன்னோன்னே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பேச்சு மூச்சு நின்று போச்சு. பாகிஸ்தானை வச்சு ஒரு மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாரு. சரி பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா மூச்சு தபாகாமைன்னு சொல்லி இருக்கிறாரு. கண்ணுங்களா, நீங்க கொஞ்சம் அடிக்கிறத நிக்காட்டுங்க, இது தற்காலிகம் தான், பாபம் என்ன நடக்குதுன்னு போற கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு IRGC படைக்கும் சொல்லிட்டாரு. அங்கால லெபனான்ல ஹிஸ்புல்லாவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, யமண்ட ஹூதிகளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஈரான் பயப்புள்ளையிலும் ரொம்ப நாளா தூக்கம் இல்லாம இஸ்ரேலுக்கு கிஃப்ட் அனுப்பி கொண்டு இல்லையா இருந்தானுகள், அவனுங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைதானே. ஸோ 2 கிழமைக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்கு. நடுவுல என்னத்தை சொறி வைப்பார்னு தெரியாது இந்த டொனால்ட் ட்ரம்ப். அவரை நம்ப முடியாது. இன்றைக்கு இப்படி பேசுவாரு, அடுத்த 2 மணிச்சால வேறமாயி பேசி விட்டுருவாரு. ஈரான் திரும்ப கோபமாயினா அது பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். எல்லாம் நல்லதா நடக்கும்னு இறைவனை பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுவோம். சரியா கண்ணு? வரட்டுமா?